Hello my dear friends, welcome back to my channel. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் எக்ஸாம்க்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். மின்னூட்டம், நம்ம இப்போ உணவு ஊட்டம் சரியாக இருந்ததுன்னா நம்ம எப்போவுமே எப்படி நடந்துப்போம், கூலாக பிஹேவ் பண்ணுவோம். மின்னூட்டம் கூலும். ஊட்டம் நமக்கு நல்லா சரியாக கிடைச்சதுன்னா கூலாக பிஹேவ் பண்ணுவோம். மின்னோட்டம் ஆம்பியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ அம்பையர் இருக்காங்க இல்லையா, கிரிக்கெட்டில் அம்பையர் என்ன பண்ணுவாங்க, யார் ஓடி வந்து ரன் எடுத்தாங்க அப்படிங்கிறத கரெக்டாக அவர் தான் வாட்ச் பண்ணி டிசைட் பண்ணுவார். மின்னோட்டம், ரன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது. ஓட்டம் ஓடி வந்து யார் ரன் எடுத்தாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது அம்பையர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்த கேள்வி, ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளக்க டேஷ் சாதனம் பயன்படுகிறது. மின்னோட்டம்னா ஆம்பியர். பயன்படுத்தப்படும் சாதனம் என்னன்னா அம்மீட்டர். ஆம்பியர் அம்மீட்டர். அடுத்தபடியா, மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். மக்களாகிய நமக்கு வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கும், பல எண்ணங்கள் இருக்கும். பட் ஓட்டு போடும்போது வோல்ட். ஸோ ஓட்டு போடும்போது என்ன பண்ணணும்னா, மக்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து சரியான முடிவை எடுக்கணும். ஸோ மின்னழுத்த வேறுபாடு வோல்ட். அடுத்தபடியா, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட், மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். பயன்படுத்தப்படும் கருவி என்னன்னா வோல்ட் மீட்டர். அடுத்தபடியா, மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம். நமக்கு ஏதாவது தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லா தடையுமே சரியாயிடும். மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம். அடுத்தபடியா, டேஷ் பசுமையக வாயு வெப்பநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலை ஏற்படுத்துகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு. மேகங்களை தூண்டி செயற்கையாக மழை பெய்ய உதவும் வேதிப்பொருள். என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தி செயற்கை மழையை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைடு. இது மிக முக்கியமான கேள்வி, இது மறக்கவே கூடாது. அடுத்தபடியா, படிம எரிபொருட்களுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இது எல்லாமே படிம எரிபொருட்களுக்கு தான் எடுத்துக்காட்டு. படிம எரிபொருட்கள் அப்படின்னா என்னன்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரிழந்த உயிரினங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில படிவங்களா மாறிடும். இதுதான் படிம எரிபொருட்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தபடியா, திருகு அளவி டேஷின் விட்டத்தை அளவிட பயன்படுகிறது. மெல்லிய கம்பியின் விட்டத்தை அளவிடுறதுக்கு தான் திருகு அளவி பயன்படுத்தப்படுது. இது நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம். கண்டிப்பா திருகு அளவி எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம லேப்ல கூட செஞ்சிருப்போம். அடுத்த கேள்வி, சிங்கைட் எத்தனிமத்தின் தாது. சிங்கைட் என்பது சிங்கின் தாது. சிங்க்னா துத்தநாகம். ஸோ சிங்கைட் என்பது துத்தநாகத்தின் தாது. காலமைன் என்பது துத்தநாக கார்பனேட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தபடியா, பாதரசத்தின் தாது. பாதரசத்தின் தாது என்னன்னா மெர்குரி சல்ஃபேட், அதாவது சின்ன பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆஸ் வெல் அஸ் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க, எல்லா கொஸ்டினுமே நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்தபடியா, விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அடுத்தது, விசை என்பது ஒரு வெக்டர் அளவு. வெக்டர் அளவு அப்படின்னா என்னன்னா, எண் மதிப்பு மற்றும் திசை ரெண்டுமே கொண்டிருக்கிற அளவு தான் வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியில நம்ம விசையை கொடுக்குறோம், அஸ் வெல் அஸ் ஏதோ ஒரு திசையில கொடுக்குறோம். ஸோ விசையும் இருக்கு, எண் மதிப்பும் இருக்கிறதுனால இது ஒரு வெக்டர் அளவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுமினியத்தின் இணைத்திறன் 3. அலுமினியத்தின் அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,8,3. ஸோ வெளிவட்டப்பாதையில, அணுவின் வெளிவட்டப்பாதையில 3 எலக்ட்ரான்கள் இருக்கு. ஸோ இதுதான் அலுமினியத்தின் இணைத்திறன். நீண்ட தொலைவுகளை அளக்க பயன்படும் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா வானியல் அலகு. நீண்ட தொலைவுகளை அளவிடுவதற்கு ஒளியாண்டு அதையும் பயன்படுத்துவாங்க. வானியல் அலகு அப்படின்னா என்னன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவை
கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வானியல் அலகை உபயோகிப்பாங்க. நெக்ஸ்ட், எண் மதிப்பும் திசையும் பெற்ற அளவு வெக்டர் அளவு. இப்பதான் சொன்னேன், எண் மதிப்பு பிளஸ் திசை ரெண்டுமே இருந்ததுன்னா வெக்டர் அளவு. அடுத்தபடியா மெக்னசைட் என்பது மெக்னீசியத்தின் கார்பனேட் தாது. இது கேள்வியை பார்த்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். மெக்னசைட் மெக்னீசியத்தின் கார்பனேட் தாது. கொஸ்டின் நம்பர் 20, வானியல் அலகு என்பது புவி மையத்துக்கும் சூரியனின் மையத்துக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு ஆகும். வானியல் அலகு தான் லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப நீண்ட தூரத்தை அளவிடுறதற்கு பயன்படுத்துறாங்க. அடுத்தபடியா உந்த மாறுபாடு வீதத்திற்கு சமமான இயற்பியல் அளவு விசை. நியூட்டனோட 2ஆம் விதியில இதை குறிப்பிட்டிருப்பாரு, உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமான இயற்பியல் அளவு விசை அப்படின்னு. உயிரி ஆற்றல் மூலம் கால்நடை சாணம், ஏதோ ஒரு உயிரிலிருந்து பெறப்படுற ஆற்றல் தான் உயிரி ஆற்றல் மூலம். ஸோ கால்நடை சாணம் கால்நடைகள்ல இருந்து பெறப்படுது, அதனால இது உயிரி ஆற்றல் மூலம். அடுத்தபடியா கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கோரல். இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்கெட்டுகளில் பயன்படும் குளிரி எரிபொருள் திரவ ஹைட்ரஜன். திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன் இது ராக்கெட்ல பயன்படுத்துவாங்க. இந்த எரிபொருளை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. இந்த திரவ ஹைட்ரஜன் எரிஞ்சாலும் நீராவியை தான் வெளியிடும், அதனாலதான் இதை ராக்கெட்டுகளில் பயன்படுத்துறாங்க. அடுத்தபடியா தாமிர கார்பனேட்டின் நிறம் பச்சை. காற்றில் இருக்கிற தாமிரம், ஈரப்பதம், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே சேர்ந்து தாமிர கார்பனேட்டை உருவாக்குது. இது பச்சை நிறத்தை கொடுக்குது. அடுத்த கேள்வி, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு என்னன்னா நிறை எனப்படும். மின் வெப்ப விதிகளை வெளியிட்டவர் ஜூல். ஜூல் தான் மின் வெப்ப விதிகளை வெளியிட்டார். அடுத்தபடியா வீடுகளில் மின்சாதனங்கள் டேஷ் இணைப்பில் இணைக்கப்படுகின்றன. பக்க இணைப்பில் தான் மின்சாதனங்கள் இணைக்கப்படும். இப்போ தொடர் இணைப்புல இணைச்சா என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு லைட்டை நம்ம ஆஃப் பண்றோம்னா மற்ற மின்சாதனங்களும் ஆஃப் ஆயிடும். அதனாலதான் பக்க இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பக்க இணைப்புனால என்ன ஆகுதுன்னா, இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டா லைட் மட்டும் தான் ஆஃப் ஆகும், ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பக்க இணைப்பின் காரணமா தான் எல்லா மின்சாதனங்களையும் நம்மளால தனித்தனியா பயன்படுத்த முடியுது. அடுத்தபடியா மின்திறனின் எஸ்ஐ அலகு வாட். மின்திறன் அப்படின்னா என்னன்னா, ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலை தான் மின்திறன் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய எஸ்ஐ அலகு வாட். அடுத்த கொஸ்டின், வேலை செய்யப்படும் வீதம் திறன். ஒரு வினாடியில் இப்போ 1 ஜூல் வேலை செய்யப்பட்டா அதுதான் திறன். துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு காரிய அமில சேமக்கலன். துணை மின்கலம்னா என்னன்னா, இப்போ சார்ஜ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கிறது. கார் பேட்டரி இது எல்லாமே துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு தான். கார் பேட்டரியில காரிய அமில சேமக்கலன் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம். சூரிய சமையல் கலனில் பயன்படுவது குவியாடிகள். இப்போ சூரிய கதிர்கள்லாம் குவியாடிகள்ல குவிஞ்சு வெப்பத்தை அதிகரித்து தருது, அதனால குவியாடிகள் பயன்படுத்தப்படுது. மின்காந்த தூண்டல் ஃபாரடே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, மறக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோளக ஆடியில் சி என குறிப்பிடுவது எவ்வகை? வளைவு மையம். மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி மின் மோட்டார். துணை அளவுகோல் என்பது வெர்னியர் அளவுகோல். ஊடகம் என்பது கடத்தி. ஊடகம்னா நமக்கு தெரியும், தகவலை கடத்துறது தான் ஊடகம். ஸோ ஊடகம் என்பது கடத்தி. அடுத்தபடியா சூரிய நிறமாலையில் மிக அதிக கோண அளவில் பிரிகை அடையும் நிறம் ஊதா. ஊதா நிறம் தான் அதிக கோண அளவில் பிரிகை அடையும் நிறம். ஒரு கரைசலில் அதிக அளவு அடங்கியுள்ளது கரைப்பான். ஒரு கரைசல்ல கரைப்பானும் இருக்கும், கரை பொருளும் இருக்கும். கரைப்பான்னா தண்ணி, கரை பொருள்னா உப்பு. அப்போ உப்பு அதிகமா இருக்குமா தண்ணி அதிகமா இருக்குமா? தண்ணி தானே அதிகமா இருக்கும். ஸோ கரைப்பான் தான் ஒரு கரைசலில் அதிகமா இருக்கும். அடுத்தபடியா உப்பும் நீரும் சேர்ந்து உருவாக்கும் கரைசல் என்பது ஒருபடித்தான கரைசல். உப்பும் நீரும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று நல்லா கலந்துரும், உப்பு தனியா தண்ணி தனியா தெரியாது, அதனால இது ஒருபடித்தான கரைசல், உண்மை கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியா கூழ்ம துகள்களின் இயக்க பண்பை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். சாதாரண உணவு உப்பை நீரில் கரைத்து பெறப்படும் கரைசல் உண்மை கரைசல். உண்மை கரைசல்னா உப்பு தனியா தண்ணி தனியா தெரியாது. ஸோ இந்த கரைசல் உணவு உப்பு பிளஸ் நீர் சேர்த்தோம்னா தனித்தனியா தெரியாததன் காரணமாக இது உண்மை கரைசல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சோடியம் குளோரைடின் கரை திறன் என்னன்னா 36 கிராம்.
2 திரவங்கள் ஒன்றுடன் ஒன்று கரையுமானால் அத்திரவங்கள் இரண்டர கலப்பவை எனப்படும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கரைஞ்சிருச்சுன்னா அது இரண்டர கலப்பவை. அடுத்தபடியா ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை ஹீலியம் ஆக்சிஜன் கலவைய பயன்படுத்துவாங்க. ஆழ்கடல்ல முத்து குளிப்பவர்கள் கடலின் அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமாக ஹீலியம் வாயு என்ன பண்ணும்னா ஆழ்கடல்ல முத்து குளிப்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஆக்சிஜன் சுவாசிப்பதற்கு உபயோகமா இருக்கும். அதனால ஹீலியம் ஆக்சிஜன் கலவையை தான் ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்துவார்கள். அடுத்த கேள்வி, ஒளிச்சிதறல் நிகழாத துகள் உண்மை கரைசல். உண்மை கரைசல்ல கரைபொருள் கரைப்பான் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று நல்லா கலந்துரும். இந்த கரைசல்ல தான் ஒளிச்சிதறல் நிகழாது. அடுத்த கேள்வி, குறைந்த அளவு கரைப்பான் கொண்ட கரைசல். தெவிட்டாத கரைசல் தான் குறைந்த அளவு கரைப்பானை கொண்ட கரைசல். அதிக அளவு கரைப்பான் கொண்ட கரைசல் தெவிட்டிய கரைசல். அடுத்த கேள்வி, குளிர்பானங்களில் உள்ள வாயு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் குளிர்பானத்துல இருக்கும். இது நிறமற்றது மற்றும் மணமற்றது. இந்த குளிர்பானங்கள்ல குமிழிகளை கார்பன் டை ஆக்சைடு தான் ஏற்படுத்துது. அடுத்தபடியா அணுக்கள் என்பவை பிரிக்க முடியாத கடின கோளங்கள் ஆகும் என்று கூறியவர் ஜான் டால்டன். ஒரே அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட தனிமங்கள் ஐசோடோப்புகள். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, கார்பன் 12 அண்ட் கார்பன் 13 2 தனிமங்கள் எடுத்துக்கலாம். இதுல பாருங்க ஒரே அணு எண் இருக்கு, அணு எண்கள் ஒரே மாதிரியும் நிறை எண்கள் மாறுபட்டும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற தனிமங்கள் தான் ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட தனிமங்கள் ஐசோபார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, குளோரின் சல்ஃபர். இந்த 2 தனிமங்கள் எடுத்துக்கலாம். குளோரின் மற்றும் சல்ஃபர் 2 தனிமங்களுக்கும் நிறை எண் ஒரே மாதிரியும் அணு எண் வேறுபட்டும் இருக்கு. நிறை எண் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஐசோபார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஐசோபார் அப்படின்னா மேல பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருக்கிற நிறை எண்கள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஐசோபார். அடுத்த கேள்வி, வேதி எரிமலை என்பது சிதை உறுதல் வினை. அடுத்த கேள்வி, ஆப்பிள் பழத்தில் காணப்படும் அமிலம் மாலிக் அமிலம். இது மாதிரி ஆப்பிள், எலுமிச்சை, தக்காளி, திராட்சை இதுல இருக்கிற அமிலங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் மாலிக் அமிலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆப்பிள் சாப்பிட்டா மாலைக்கண் நோயெல்லாம் வராம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பிள் சாப்பிட்டா மாலைக்கண் நோய் வராது. மாலிக் அமிலம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன். அடுத்தது, நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுவது அமிலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீலத்தை சிவப்பா மாற்றுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலம். காரம் என்ன பண்ணும் அப்படின்னா நீல லிட்மஸை நீளமா தான் வச்சுக்கும், நீளத்தை மாத்தாது. சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமா மாற்றும் காரம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். தயிரில் அடங்கியுள்ள அமிலம் லாக்டிக் அமிலம். இந்த லாக்டிக் அமிலம் தயிர் மற்றும் பாலில் காணப்படும். அடுத்தது, காடி என்பது அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்தை தான் காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியா திராட்சையில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் திராட்சையில் காணப்படுது. நைட்ரிக் அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படும் உரம் அம்மோனியம் நைட்ரேட். அம்மோனியம் நைட்ரேட் தான் நைட்ரிக் அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்க பயன்படும் பொருள் சோடியம் பென்சோயேட். இந்த சோடியம் பென்சோயேட் தான் குளிர்பானங்கள்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்தபடியா பாக்கெட்ல எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிற சில உணவுப் பொருட்கள்லயும் இதை பயன்படுத்துறாங்க. அடுத்தபடியா காற்று அடைக்கப்பட்ட பானங்களில், குளிர்பானங்கள் காற்று அடைக்கப்பட்டிருக்கும், அந்த குளிர்பானங்கள்ல எல்லாம் கார்பானிக் அமிலம் தான் பயன்படுத்தப்படுது. அடுத்தது, பற்களின் மீது காணப்படும் வெண்மை நிற படலத்தின் பெயர் எனாமல். இது தெரியாம யாருக்கும் இருக்காது. எனாமல் தான் வெண்மை நிற படலத்தின் பெயர். அடுத்தது, பற்களின் எனாமல் எதனால் ஆக்கப்பட்டது? கால்சியம் பாஸ்பேட். பல் அப்படிங்கிறது ரிலேட்டடா எது கேட்டாலும் கால்சியம் வரும். ஸோ பற்களின் எனாமல் கால்சியம் பாஸ்பேட்டினால் ஆனது.
எலும்பு முறிவுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுவது பாரிஸ் சாந்து. இந்த பாரிஸ் சாந்து என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா இதை உபயோகிச்சுதான் அந்த எலும்பு அசையாம கட்டெல்லாம் போடுவாங்க. அந்த எலும்பை ஒரே இடத்துல நிலை நிறுத்துறதுக்கு இந்த பாரிஸ் சாந்து பயன்படுது. அடுத்த கேள்வி, நெல் விளைச்சலுக்கு ஏற்ற மண்ணின் pH தன்மை எவ்வாறு இருத்தல் வேண்டும்? அமிலத்தன்மை. நெல் விளைச்சலுக்கு ஏற்ற pH தன்மை என்னன்னா 5 7.5 வரைக்கும். 7க்கு குறைவாக pH மதிப்பு இருந்ததுன்னா அது அமிலத்தன்மையாகவும், 7க்கு மேல pH தன்மை இருந்ததுன்னா காரத்தன்மையாகவும் சொல்லலாம். நெல் விளைச்சலுக்கு ஏற்ற மண்ணின் pH தன்மை அமிலத்தன்மையாக இருத்தல் வேண்டும். நீர் கரைசல்களில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள். காரங்கள் தான் நீர் கரைசல்களில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. இரட்டை உப்பிற்கு எடுத்துக்காட்டு பொட்டாஷ் படிகாரம். சுட்ட சுண்ணாம்புடன் நீரை சேர்க்க நடைபெறும் வினை வெப்ப உமிழ் வினை. மோஸ்லோவின் தனிம ஆவர்த்தன அட்டவணை எதை அடிப்படையாக கொண்டது? அணு எண்ணை அடிப்படையாக கொண்டது. அடுத்த கேள்வி, ஓர் அணுவின் உட்கருவில் அடங்கியுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையே அதன் அணு எண். உட்கருவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இருக்கும். புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் அந்த அணுவின் அணு எண். ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். ஒரு நடுநிலை அணுவில் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். குப்ரைடு என்பது ஆக்சைடு. உலகிலேயே முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தாமிரம். தாமிர உலோகம் தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். ஆல்கனால் என்பவை ஆல்கஹால்கள். இங்க பாருங்க, ஆல்கனால் ஆல் அப்படின்னு முடியுதா? சோ ஆல்கஹால்கள். அடுத்தபடியா அலுமினியம் எத்தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பாக்சைட் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. திடக்கரைசல்கள் என்றால் உலோக கலவை ஆகும். இந்த உலோக கலவை அதாவது திடக்கரைசல்கள் அப்படின்னா என்னன்னா கரைப்பொருள் மற்றும் கரைப்பான் இரண்டுமே உலோகமா இருக்கும். நொதித்தலுக்கு பயன்படும் நுண்ணுயிரி ஈஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், குளுக்கோஸை எத்தனால் ஆக மாற்ற உதவும் என்சைம் சைமேஸ். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 98°4 முதல் 98°6 வரை. இதுவும் முக்கியமான கேள்வி. அடுத்தது, கடலில் வாழும் பாலூட்டி டால்பின். இந்த டால்பின் கடல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கும். இது மீன் வகையை சார்ந்தது அல்ல. பறக்கும் திறன் உடைய ஒரே பாலூட்டி வவ்வால். வவ்வால் தான் பறக்கும் திறனுடைய ஒரு பாலூட்டி. இரத்தத்தில் உள்ள திரவ பொருள் பிளாஸ்மா. ரத்தத்துல 55% பிளாஸ்மா இருக்கு. இந்த பிளாஸ்மால திரவ பொருள் அதிகமா இருக்கு. அடுத்தபடியா பசுமை இல்ல வாயு எது? பசுமை இல்ல வாயுக்கள் நிறைய இருக்கு. அதில் குறிப்பிடத்தக்கது மீத்தேன். காற்று ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் மின்னியற்றி. இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு அதாவது 60 வினாடிக்கு 72 முறை துடிக்கும். இதயம் எத்தகைய தசையினால் ஆக்கப்பட்டுள்ளது? கார்டியாக் தசை அல்லது கார்டியா தசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசையால் தான் நம் இதயம் ஆனது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உர உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது இயற்கை வாயு. இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி. இந்த வில்லியம் ஹார்வி தான் இரத்தமானது இதயத்திலிருந்து புறப்பட்டு உடல் எல்லா பகுதிக்கும் சென்று சுழன்று மீண்டும் இதயத்திற்கே வருகிறது அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்தது, நமது உடலில் உள்ள திரவ திசு இரத்த திசு தான் திரவ திசு. இதய உறையின் பெயர் பெரிகார்டியம். யூ ஷுட் நாட் ஃபர்கெட், இதை மறக்கவே கூடாது. எரித்ரோசைட்டுகள் என்பவை இரத்த சிவப்பணுக்கள். த்ரம்போசைட்டுகள்னா இரத்த தட்டை அணுக்கள். அடுத்தபடியா ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் எத்தனால் உண்டாகிறது? இது முக்கியமான வினா. த்ரம்போசைட்டுகள் என்பவை இரத்த தட்டை செல்கள். அடுத்தபடியா இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மை பொருள் மீத்தேன். எது திரும்ப பெற இயலாத வளம்? பெட்ரோலியம், நிலக்கரி இதெல்லாம் திரும்ப பெற இயலாத வளம்.
கொஸ்டின் நம்பர் 96, உயிர் சிதைவடையாத கழிவு நெகிழி. பிளாஸ்டிக் தான் சிதைவிற்கு உட்படாதது. கதிர்வீச்சு கழிவுகளை கையாளுவதற்கு சிறந்த முறை நிலத்தில் பரப்புதல். கதிர்வீச்சு கழிவுகளை எரிப்பதெல்லாம் சிறந்த முறை அல்ல, நிலத்தில் நிரப்புதல் தான் சிறந்த முறை. கடல் நீரை குடிநீராக பயன்படுத்தப்படும் முறை தலைகீழ் சவ்வூடு பரவல். தலைகீழ் சவ்வூடு பரவல் முறையின் மூலம்தான் கடல் நீரை குடிநீராக மாற்றுறாங்க. இந்த முறையில கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு ஆகும் செலவு அதிகம். அடுத்த கேள்வி, நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் எனப்படும் உறுப்பு சிறுநீரகங்கள். கொஸ்டின் நம்பர் 100, கூழ்மத்துகளின் மீது பட்ட ஒளி சிதறல் அடையும் பண்பை கண்டறிந்தவர் டின்டால். இத டின்டால் விளைவு அப்படின்னும் சொல்லலாம். இந்த வீடியோல சயின்ஸ் சப்ஜெக்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவை அடிக்கடி ஃப்ரீ டைம்ல கேளுங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் எப்பவுமே மறக்கவே மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல கண்டென்ட்ல அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் பாய்.